மக்களே, காலை வணக்கம். எல்லாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம கீரை, கத்திரிக்காய், தக்காளிலாம் இருக்குது எடுத்துக்கலாம். பாருங்க, இது பூண்டு நட்டுக்கிற இந்த கூடையில் பிளாஸ்டிக் கொடுத்தான். அதில் கொஞ்சம் நான் கீரை விதை தூவி விடுவேன். எது நட்டாலும் சரி, அதில் கீரை விதை தூவி விடுவேன். அது வளர்த்துக்கிட்டே கீரை வளர்ந்து வந்துடும். கீரையே எடுத்துருவேன். பாருங்கள், இது ரெண்டாவது தட்டி எடுக்கிறேன். இதில் கீரை நான் இதிலே பாருங்களேன், கத்திரி விதை நம்ம விதை எடுக்கிறோம் இல்லையா, அது தப்பு விதை விழுந்து முளைச்சிருக்குது. கத்திரி நாற்றுங்க கிடக்குது. இப்போ எங்கே நடுறது கத்திரி? அதெல்லாம் பிடிங்க கீழே தான் போகணும். பாருங்க, இது வெங்காயத்தாள் நட்டு இருக்கேன். அந்த மண் போட்டேன் இல்லையா, அதுலேருந்து விதைங்க இது அதுலேருந்து முளைச்சி வந்துக்குது. இந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த வெங்காயத்தாள் நல்லா வரும். இந்த கீரையெல்லாம் எடுத்துடணும். இப்போது இந்த கீரையெல்லாம் ஏற்றிட்டோம்னா அது வெங்காயத்தாளுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்ட மாரி ஆயிடுச்சு. இப்போது நல்லா காற்றோடி அந்த வெங்காயத்தாள் நல்லா வரும். இந்தமாரி நீங்கள் என்ன வேணாலும் நடுங்க. வெங்காயத்தாள், பூண்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எது நட்டாலும் சரி, அதில் 4 கீரை விதை தூவி விட்டுடுங்க. நம்மளுக்கு கீரைக்கு கீரையாச்சு, நம்ம என்ன நடுறோமோ அந்த அறுவடையும் எடுக்கலாம். சகத்தெல்லாம் பிடிங்கி ஏற்றிட்டோம்னா இன்னும் சின்னதாக இருக்குது. மணத்தக்காளி கீரைங்களும் அதில் முளையுது பாருங்கள். அதெல்லாம் ஒரு இடு எடுக்கலாம். இப்போ இந்த அரிசி பையில் போட்டுக்கிறோம் பாருங்கள். அரிசி பையில் கீரை விதை மட்டும்தான் போட்டுருக்குறேன். அது கீழவோ சின்னதாக இருக்குது, மேலேயும் வளர்ந்து வந்துருக்குது. மேலே கத்தை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு கீழே கத்தெல்லாம் விட்டோம்னாக்கா அது ஒரு ஈடு எடுக்கலாம். எப்படி வராங்க பாருங்கள் அரிசி பையிலே கீரை. இந்தமாரி நீங்கள் அரிசி பையில் மண் கொட்டி இதுமாரி சும்மா எதுனா மாட்டு எருவோ இல்லை கிச்சன் வேஸ்ட்டோ கலந்து விதை போட்டிங்கனாக்கா கீரை நல்லா வந்துடும். அது கூட எதுவும் கலக்க வேண்டியதே கிடையாது. பாருங்கள், பெருசாகத்தெல்லாம் எடுத்துட்டோமா, இது உயரமாக இருந்ததுலாம் இந்த இதெல்லாம் இருக்கிறது பொடிசாக இருக்குது. அது ஒரு ஈடு எடுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தாளில், அந்த பூண்டில், அந்த பேக்கு அரிசி பேக்கில் இது 3த்தில் எடுத்தால் எவ்வளோ கீரை ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு கட்டு கீரைக்கு வந்துடுச்சு. இதுதான் புளி போட்டு கடை போகிறேன் இன்றைக்கி. இப்போ அவரைக்காய் இருக்குது, அவரைக்காய் பறிச்சிடலாம். செடி அவரை ஊற்றி போச்சு விதைக்கிட்ட. அங்கே ஒரு வெங்காய கோடியில் எத்தமா, இங்கே ஒரு வெங்காய கோடியில் எடுக்கிறோம். 2 கூட நட்டேன் இல்லையா நம்ம வெங்காயம், அதுதான் இது வெங்காயம். அது வெங்காயம் வந்துடுச்சு, அதனால் அதை அப்படியே விட்டேன். இது தாளுக்கு தான் நான் போடுவேன் எப்போவுமே. எடுத்துக்கின்னு மிச்சம் இருந்தால் அது வெங்காயம் ஆகிடும். அப்புறம் வெங்காயத்துக்கு எடுத்துக்குவேன். இதிலே இன்னும் கீழெல்லாம் பாருங்கள், மணத்தக்காளி கீரையாக நிறையா முளையுது. அதெல்லாம் இந்த கூடையில் விட்டால் வேலைக்கு ஆகாது. இதுமாரி மணத்தக்காளி கீரை முளைச்சதுன்னா பிடுங்கி போட்டுடுங்க. பிடுங்கி வேறு எதுனா கூடையில் கூட நட்டுக்குங்க. இதில் ஏன் விட்டிங்கனாக்கா இந்த வெங்காயத்தாள் வர விட்டாத அந்த மணத்தக்காளி கீரை வளர்ந்து மூடிக்கும் அப்படி. அப்புறம் இந்த வெங்காயத்தாள் நட்டதே வேஸ்ட்டாக போயிடும், வளராது. பாருங்க, நிறைய மணத்தக்காளி கீரை தான். இதெல்லாம் பிடுங்கி வேறு எதனா கூடையில் நட்டு போட மாட்டேன். அதே தானாக முளையிறது தான் மணத்தக்காளி கீரை. இப்போ புதினா இருக்குது. இந்த 3 கூடையில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த 2 கூடையை அறுத்துட்டு நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கூடையில் நல்லா வளர்ந்துருக்குது. அறுத்துக்கலாம். பாண்டு ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். பாண்டில் அறுத்து வச்சுருக்கேன்.
ஃபுல்லாகுது. இதில் கொஞ்சம் நம்ம மண் போட்டோம்னாக்கா இதெல்லாம் இப்படி உக்காந்த உடனே மண் போட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா நல்லா வந்துடும். அதுமாரி தான் அதையும் போட்டேன். பாருங்கள் எப்படி வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ தக்காளி இருக்குது, தக்காளி அறுத்துடலாம். பாருங்கள் கீழெல்லாம் எப்படி தொங்கிக்கின்னு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். உங்களை அறுத்துடலாம். இப்போ இனிமேல் தக்காளி அவ்வளோதாங்க. தக்காளியெல்லாம் காய்ச்சி முடிச்சிச்சு. இனிமேலாம் பூ வைக்க மாட்டேங்குது. நானும் மண்புழு உரம்லாம் போட்டு பார்த்தேன். செடி வாடி தான் போதாக்காண்டி பூ எடுக்க மாட்டேங்குது. காய்ச்சி முடிஞ்சாக்கா அப்படி ஆகிடும். சரி வருதா பார்க்கலான்ட்டு இந்த மண்புழு உரம்லாம் போட்டேன். இந்தமாரி கருவி போகுது செடி. வெயில் தாங்கலை போல. பாருங்கள் இந்த 3 செடியிலையுமே இவ்வளோ தக்காளி அறுத்தேன். 3 செடி தான் 3 பேக்கில் தான் வச்சுருக்கேன். அதிலே பாருங்கள் மண் தக்காளி காயெல்லாம் எப்படி பழுத்து போயிடுது. பாருங்களேன் எப்படி மண் தக்காளி பழம்லாம் பழுத்து. எல்லா பேக்கில் மண் தக்காளிக்கிற முளைச்சிது அது பாடுங்க. அப்புறம் செடியை பிடிங்கி போட்டு வேறு எதனா தான் செடி வைக்கணும். இங்கே ஒரு செடியில் இருக்குது, இது அத்துடலாம். இப்படி செவனுக்குறாங்க பாருங்கள். 5 தக்காளி இருக்குது இதில். அவ்வளோதான் 5 தக்காளி. மக்களே இன்றைக்கி என்ன அறுவடைனாக்கா கீரை, அவரைக்காய், தக்காளி, புதினா இவ்வளோ தாங்க இன்றைக்கி அறுவடை. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய லாங் வீடியோ வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தள்ளாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பாய்.